பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 4 பேர் குடும்பத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி உதவியை செய்திருக்கும் மாரி செல்வராஜ். மலையில நாத்தி பிடிக்குது ராஜா, என் மனதுக்குள்ள வெடி வெடிக்குது ராஜா. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே உள்ள குறிப்பன்குளம் கிராமத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரசர் குளத்தை சேர்ந்த 21 வயதான முத்துக்கண்ணன், புளியங்குளத்தை சேர்ந்த 26 வயதான செல்வம், ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள செம்பூரை சேர்ந்த சுந்தரம் என்பவரது மகன் 26 வயதுடைய பிரசாந்த் ஆகிய 4 பேரும் உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயமடைந்திருந்தனர். இந்நிலையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் வெடி விபத்தில் உயிரிழந்த ஸ்ரீரங்கம் அருகே உள்ள அரசர் குளத்தை சேர்ந்த முத்துக்கண்ணன் குடும்பத்தினரை நேரில் சென்று முத்துக்கண்ணனின் தாய் மற்றும் தந்தையரிடம் ஆறுதல் கூறியிருக்கிறார். தனது வாழை படம் வெளியான நிலையில் இருந்ததால் விபத்து நடந்த சமயத்தில் வர இயலவில்லை என்று வருத்தம் தெரிவித்த மாரி செல்வராஜ், முத்துக்கண்ணன் வீட்டின் முன்பாக போடப்பட்டிருந்த ஓலை குடிசையில் அந்த பெற்றோரோடு அமர்ந்து குடும்ப நிலையை கேட்டு அறிந்தார். அதனைத் தொடர்ந்து வீட்டிற்குள் சென்று பார்வையிட்டு அந்த தாய் தந்தையரின் கையில் 50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். மேலும் விபத்தில் பலியான மற்ற 3 வீடுகளுக்கும் சென்று 50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. Ready,